ஓம் சாந்தி. நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். இரவு வகுப்பு எப்படிப்பட்ட பலன்களை அளித்தது என்பது பற்றி பிரம்மா குமாரி புஷ்பா சாந்தா அவர்கள் விவரிக்கின்றார்கள். இரவு வகுப்பில் பாபாவும் அம்மாவும் ஒவ்வொருவருடனும் அமர்ந்து உரையாடும் காட்சி மிகவும் அற்புதமானது. தூய்மையில் மகத்துவம் வாய்ந்த அவர்களுடைய இரு புருவ மத்தியிலே ஒளி வீசும் ஆத்ம ஒளியை பார்க்க முடியும். அவர்களுடைய உதடுகளில் காணப்படும் புன்முறுவல் பிரபஞ்ச வாழ்க்கையின் குறிக்கோளை உணர்த்துவதாகவே இருந்தது. இந்த மண்ணில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றி இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் அறியவில்லை. கடவுள் மனிதனுக்கு பாக்கியத்தை வழங்குவதற்காக இம்மண்ணில் அவதரித்த போது அதை பெறுவதற்காக அநேகர் தாமதமாக வந்தனர். அநேகர் அறியாமை என்னும் தூக்கத்தில் இருந்தனர் என்று வழங்குகின்ற பழமொழி எவ்வளவு பொருத்தமானதாக உள்ளது என்பது இப்பொழுது புரிகிறது. தெய்வீகத்தின் உருவான பாபாவும் அம்மாவும் வகுப்பிற்கு வரும்போது அவர்கள் நடந்து வரும் பாங்கும் அவர்களது திருஷ்டியும் அவர்களிடமிருந்து பரவும் அதிர்வுகளும் புத்துணர்ச்சி அளிப்பதாக இருந்தது. முதலில் நீங்கள் எல்லாம் சௌகரியமாக அமர்ந்திருக்கின்றீர்களா என அம்மா கேட்பார். இதன் பொருள் உங்களுடைய மனமும் பேச்சும் சரீரமும் சமநிலையில் உள்ளதா என விசாரிப்பதாகும். இங்கு உங்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? உங்களுடைய ஒப்பற்ற தந்தையிடம் வந்த பிறகு தீய எண்ணங்கள் என்னும் வலையில் சிக்கிவிடாமல் பாதுகாப்பாக இருப்பதில் கவனத்தோடு இருக்கின்றீர்களா? இந்த வாழ்க்கை விலைமதிக்க முடியாதது. வீணான சிந்தனைகளில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது தேவையானால் எங்களிடம் கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய தந்தையின் வீட்டில் இருக்கின்றீர்கள். கூச்சப்படாமல் கேளுங்கள். விசேஷமான சலுகைகள் வேண்டுமென நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். இத்தகைய உரையாடல் விசாரணை முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் மனச்சாட்சியை உறுத்தக்கூடிய காரியம் ஏதாவது செய்திருந்தால் அதை இப்பொழுது கூறிவிடுங்கள். உங்கள் மனதிலிருந்து அதை வெளியேற்றி விடுவதன் மூலம் நீங்கள் பாரமற்றவராகி விடுகிறீர்கள். உங்களுக்கு அவசியமான ஆலோசனைகளும் கிடைக்கும். இதன் மூலம் இனிமேல் உங்களிடம் எந்தவிதமான மாயையும் வராது. சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தால் அது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இது தற்கொலைக்கு சமமாகும். சிறிது நேரத்தில் பாப்தாதா மெதுவாக வந்து கொண்டிருப்பார். எல்லோருடைய கண்களும் அவர் பக்கம் திரும்பும். பூரண அமைதி நிலவும். வந்ததும் குழந்தைகளை பார்த்தவாறே, மம்மா, ஒவ்வொரு குழந்தையினுடைய சௌகரியத்தை பற்றியும் விசாரித்தீர்களா? குழந்தைகளே, நீங்கள் பாப்தாதாவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். நீங்கள் கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிவபாபாவின் பொக்கிஷங்கள் எல்லாம் உங்களுக்குத்தான். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் பிற சௌகரியத்திற்கும் வேண்டியவற்றை நீங்கள் கேட்கலாம். எல்லாம் உங்களுடைய உபயோகத்திற்கு தான். இந்த சரீரம் மிகவும் முக்கியமானது. இதிலிருந்து கொண்டுதான் சிவபாபாவை நினைக்க வேண்டும். அந்த நினைவின் மூலம்தான் எல்லா கெட்ட பழக்கங்களும் விலகி போகும். அழிவற்ற ஆஸ்தியும் கிடைக்கும். ஆதலால் சரீரத்தையும் கவனமாக பாதுகாக்க வேண்டியது அவசியம்தான். என்றாலும் அதன் மீது பற்று கூடாது. நீங்கள் 2 காரியங்களையும் செய்ய வேண்டும். சரீரத்தை மறக்கவும் வேண்டும், அதே சமயம் அதை பத்திரமாக பாதுகாக்கவும் வேண்டும். குழந்தைகள் கஷ்டப்படுவதை பாபா விரும்பவில்லை. அவர் ஒரே ஒரு முக்கியமான வேலையைத்தான் கொடுத்திருக்கின்றார். சதா சிவபாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். நல்ல குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு அதிக கவனம் தேவைதான். ஆனால் இது கஷ்டமானது என்று சொல்ல முடியாது. ஏனெனில் இதற்காக உடம்பை வருத்த வேண்டியது இல்லை. விரதம் கடைபிடிக்க வேண்டியது இல்லை. கஷ்டப்பட்டு மூச்சை அடக்க வேண்டாம். என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் எல்லாம் பஸ்பமாகிவிடும். இவ்வளவுதான். வகுப்பு முடிந்ததும் எல்லோரும் இனிய கீதம் பாடுவார்கள். என்ன கீதம் கேட்கலாமா? சங்கமயுகம்தான் எத்தனை ரம்யமான காலம். தந்தையர்க்கெல்லாம் தந்தை இங்கு நம்மை சந்திக்கின்றார். வானத்தை நோக்கிய பயணத்திற்காக பறந்து செல்லும் அந்த நாள் எத்தனை உயர்ந்தது. பூ போன்ற உடலோடு காற்றினிலே மிதக்கின்றோம். பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம் அனைத்தையும் கடந்தோம். பறந்து செல்கின்றோம் பரந்தாமம் நோக்கியே. தொலைதூர பரந்தாமம், வெகு தொலைதூர ஒளி உலகம்.
எங்கிருந்து ஆத்மாக்கள் இறங்கி வந்தனவோ, எங்கே ஒளிப்புள்ளியாக விளங்கும் தந்தை இருக்கின்றாரோ, அளவற்ற மகிழ்ச்சியில் திளைத்த ஆத்மாக்கள் ஆனந்த பரவசத்தை ருசித்தது. என்னே இந்த அனுபவம், பாடாமல் இருக்க முடியுமா? இவ்வாறாக இரவு வகுப்பு முடிந்து புத்துணர்வோடு கலைந்து படுக்கைக்கு சென்று அமைதியான தூக்கத்தில் ஆழ்ந்து விடுவர். பாட்டு பாடிட்டு அழகா போய் படுத்து தூங்கிடுவாங்க. நேரம் எப்படி போனது என்பே தெரியாது. புதிய குழந்தைகளுக்கு விடைபெறும் நாளும் வெகு சீக்கிரமாகவே வந்துவிட்டது. அவர்கள் வந்த காரியம் முடிந்துவிட்டது. பாபாவும் அம்மாவும் ஹாலுக்கு வருவதுண்டு. ஒவ்வொருவரும் அன்போடு வழங்கும் பாபா அன்போடு வழங்கும் டோலியை இனிப்பை பெற்றுக்கொண்டு குட் பை சொன்னார்கள். அந்த சமயத்தில் பின்னால் இருந்து இனிய கீதம் மென்மையாக காற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. குழந்தை பருவத்தை மறந்துவிட வேண்டாம். இன்று சிரித்துவிட்டு பிறகு அளவும் வேண்டாம். அப்பொழுது குழந்தைகளிடம் பாட்டை கேட்டு கொண்டிருக்கின்றீர்களா என பாபா கேட்பதுண்டு. பாட்டு என்ன சொல்கின்றது? உங்களுக்கு குழந்தை பருவம் வந்துவிட்டது. ஏனெனில் நீங்கள் கடவுளின் மாணாக்கர்கள். இந்த மாணவ வாழ்க்கை மிகவும் விசேஷமானது, மறந்து விடாதீர்கள் என்று பாட்டு கூறுகின்றது. சிவபாபாவை விட்டு விடாதீர்கள். மாயையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். அற்ப ஆசைகள் என்னும் புதை மணலில் விழுந்து விடாதீர்கள். மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை நாளை கேட்கலாம். அச்சா, ஓம் சாந்தி.